தமிழக மக்கள் திமுக மீது அதிருப்தியில் இருப்பதால் 2026ஆம் ஆண்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த பம்மலில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை ஒட்டி அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்று சொன்னாலே அந்த கூட்டணி வலிமையாக இல்லை என்றுதான் அர்த்தம் எனவும் கூறினார். 25% மக்கள் திமுக மீது அதிருப்தியில் உள்ளதால் அந்த வாக்குகளும் அதிமுகவுக்கு வரும் என்றும் அவர் கூறினார். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தான் ஒட்டுமொத்த எஜமானர்கள். நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுக தான். அதான் பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு எதிர்கட்சிகள் இருக்கலாம், ஆனால் பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனவே அந்த ஒரு அடிப்படையில் பிரதான எதிர்கட்சி இந்த அடிப்படையில் மக்கள் முழுமையான ஆதரவு எங்களுக்கு அளிப்பதன் மூலம் மீண்டும் அம்மாவுடைய அரசு பொதுச் செயலாளர் தலைமையில் மலரும். இது பொதுவாக 2026 நடக்க போகிற ஒன்று. திமுக கடத்தையும் 3% வாக்கு வித்தியாசம் தான் இதில் சட்டமன்றத்தில். இப்போ நீங்கள் வர காலம் பார்த்தீங்கன்னா இப்போ 20% அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி 25% தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தம் எதிர்ப்புல இருக்காங்க. அவங்க டிஎம்கே வாக்கு சரி, இந்த 25% ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பான வாக்கு எங்கள் கட்சிக்கு தான் வரும், அதிமுக தான் வரும்.